உளவுத்துறையினரே, பாசிச வெறிகும்பலை, நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் பாபர் மஸ்ஜிதை இடித்ததோடு அதன் கதை முடிந்துவிட்டது என்று. இல்லை, நீங்கள் நிச்சயம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அன்றி உடைவட்ட பாபர் மஸ்ஜிதின் ஒரு செங்கல்களும் எங்கள் தமுமுகவின் ஒரு கிளைகளாக உருமாறி இருக்கின்றது. அன்று உதிர்ந்த ஒரு சிவத்து துகள்களும் எங்கள் தமுமுகவின் உயிர் தண்டுகளாக ஏற்பட்டிருக்கின்றன. இதே சிவத்தையும் செங்கலையும் வைத்து பாபர் மஸ்ஜிதை கம்பீரமாக கட்டி எழுப்போம். என்னடா கரசேவை செய்தா? கரசேவை செய்யானே, நாங்கள்லாம் கரசேவை செய்ய ஆரம்பித்தா முஸ்லிம்களின் கரசேவை இந்த இந்தியா பார்க்க ஆரம்பித்தால் இந்த இந்தியாவாக இருக்காது. என்னடா தடவிக்கிறா? 5 அடுக்கு பாதுகாப்பா, 5 அடுக்கு பாதுகாப்பு, 6 அடுக்கு பாதுகாப்பு. இந்த 5 அடுக்கு பாதுகாப்பு அன்று பாபர் மஸ்ஜிதுக்கு கொடுத்திருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? அன்பு சகோதரர்களே, நாம் உயிரை இழந்தாலும், உறவுகளை இழந்தாலும், எதை இழந்தாலும் சமுதாயத்திற்காக மானத்தை இழக்காமல் போராட வேண்டும். போராடி அல்லாஹ் பாபர் மஸ்ஜிதை கம்பீரமாக கட்டியெழுப்ப வேண்டும். பாபர் மஸ்ஜிதை கட்டியெழுப்புவது உறுதி. இதற்காக சிந்துவோம் குருதி இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அக்பர்.